இருக்கான். இப்போ அவனோட கோட் டைமிங் வந்து என்ன? கோட் டைமிங் இன்னைக்கு தான் அவன் கோட் டைமிங். மேலே 10 மணிக்கு அவனுக்கு ஹியரிங் இருக்கு. நீ தான் அவனை கூட்டிகிட்டு போகணும். எனக்கு வந்து ஒன்று கேஸ் இருக்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். ஓகே, இப்போ மணி 10 ஆகும்போது ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போ. தனது நண்பனையை கொலை செய்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த குமாரை விசாரிக்க கணம் கோட்டார் அவர்களிடம் அனுமதி கேட்கிறேன். ப்ரொசீட். மிஸ்டர் குமார், உங்களுடைய நண்பருடைய சந்தோஷோடைய கொலைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இல்லை சார், நான் கொலை பண்ணல சார். நிறுத்துங்க சார். இந்த கதையை சார் இந்த ஒரு கோர்ட் 3 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்க கொலை செய்யலன்னா வேற யாரும் கொலை செய்தது? சார் தெரியல சார், யாரும் கொலை பண்ணிட்டான்னு உண்மையிலே தெரியல சார். நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றது. அந்த சம்பவம் நடந்த இடத்துல நீங்க மட்டும் தானே இருந்திருக்கீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார், அப்படிதான் சார். அப்ப நீங்க தானே செய்திருக்கணும். இல்லை சார், நான் செய்யலை சார். அப்ப எங்க போனீங்க நீங்க? சார் நான் வெளியே போனேன் சார், சிகரெட் குடிக்க வெளியே போனேன் சார். அந்த நேரத்தில் உள்ள சத்தம் கடிச்சு சார், ஓடி வந்து பார்த்தேன் சார். நம்பர் சார். இருந்துங்க. அந்த இடத்துல வேற யார் இருந்தது? வேறு யாரும் இல்லை சார். வேற யாரும் இல்லையா? இல்லை சார். யாரையும் அப்ப நீங்க பார்க்கல? யாரையும் பார்க்கல சார். யாருமே அந்த இடத்துல இல்ல? இல்லை சார், யாரும். ஆமாவா இல்லையா? சரியா சொல்லுங்க சார். இல்லை சார், யாருமே இல்லை சார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தேவையில்லாம எதிர்க்கட்சி வழக்கறிஞர் வந்து என்னுடைய கட்சிக்காரர் மீது அபாண்டமான பழியை சுமத்துறாரு. அது மட்டும் இல்ல, அவரை பயமுறுத்த முயற்சி பண்றாரு, கேஸை திசை திருப்ப முயற்சி பண்றாரு. அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். அங்க என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்றேன். இவரும் இவருடைய நண்பர் சந்தோஷம் சேர்ந்து சமுதாயத்துல பல்வேறு குற்றச்செயல்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதன் மூலயமாக பல கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறாங்க. பணத்தை பார்த்தவன இவரோட புத்தி மாறிடுச்சு. நண்பரையே கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறாரு. சரியான சூழ்நிலையை எதிர்பார்த்து இருந்திருக்காரு. சந்தர்ப்பம் வாய்த்தவன அவரை போட்டு தள்ளிட்டு மொத்த பணத்தை இவரே சுருட்டி இருக்கிறாரு. இதுதான் இவரோட திட்டம். இங்க வந்து நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்த பார்த்துட்டு இருக்காரு. இல்லை சார். Silence, please. இல்லை. Order. Silence, please. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தேவையில்லாம என் கட்சிக்காரர் மீது அபாண்டமான பழி சுமத்துறது மட்டும் இல்லாம இவர் கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சம்பந்தம் இருக்கு சார். உங்களுக்கும் உங்களுடைய நண்பர் சந்தோஷுக்கும் சில சண்டைகள் இருந்திருக்கு இல்லையா சார்? சந்தோஷ் என் ஃப்ரெண்டை பார்த்து 6 மாசம் மேல ஆச்சு சார். அதான் சார் நானும் சொல்றேன். சண்டை மட்டும் புரிஞ்சிருக்கீங்க. சண்டையெல்லாம் போட்டுருக்கேன் சார். பணத்துல உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்திருக்குது. அதனால நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க. அதனால சண்டை முட்டு போய் நீங்க அவரை கொலை செஞ்சிருக்கிறீங்க. இல்ல சார், கொலை பண்ணல சார். சார் உண்மையில என்ன நடந்துச்சு ஞாபகமே இல்லை சார். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது சார். எல்லா குற்றச்செயலையும் செய்கிற இந்த குற்றவாளிகள் எல்லாருமே எப்பவும் குற்றம் செய்கிற எல்லா குற்றவாளிகளும் எப்பவும் வழக்கமா சொல்ற டயலாக தான் இவரும் சொல்றாரு. சம்பந்த ஞாபகம் இல்லை, தெரியல. ஆனா நீங்க மறக்கலாம் சார். இந்த சிசிடிவி கேமரால பதிவான இந்த காட்சி மறக்காது. சம்பந்தப்பட்ட அந்த பார்ல நடந்த காட்சிகள் எல்லாமே இந்த பென் டிரைவ்ல பதிவாயிருக்கு. இந்த ஆதாரத்தை இப்பொழுது நான் கோர்ட்டில் சமர்ப்பிக்க நான் அனுமதி கேட்கிறேன். ஆதாரத்தை சமர்ப்பிங்க. ஆதாரம் ஆய்வுக்காக இந்த சபை ஒரு 1/2 மணி நேரம் ஒத்தி வைக்கப்படுகிறது. மன்னிக்கவும் சிஸ்டர் சாஸ்தா, நீங்க ஒரு சீனியர் லாயர். நீங்க கொடுத்த ஃபுட்டேஜ்ல எதுவும் இல்லையே. வாட்? என்ன சொல்றீங்க? அதுல தான் சார் என்னோட ஆதாரத்தை வச்சிருந்தேன். அது எப்படி மறைஞ்சு போக முடியும்? என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? சார் என்னோட கம்ப்யூட்டர் நான் செக் பண்ணி அசிஸ்டன்ட் காணாம போயிட்டானே சார். அதுதான் சார் என்னோட ஆதாரம் எல்லாமே இருந்தது. விளையாடுறீங்க நீங்க ஒரு சீனியர் லாயர், மறந்துடாதீங்க சார். எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க சார். இந்த கேஸுக்கு இந்த சரியான சாட்சியை நான் முன்னாடி காட்டுறேன். இந்த கேஸுக்கு இந்த ஆதாரம் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சீனியர் லாயர், இது புரிஞ்சிக்காம எப்படி இந்த கேஸ்ல நீங்க வந்து நிக்க போறீங்க? இப்ப நீங்க 2 பேரும் சமாதானம் போறதுக்கு நீங்க பேசிக்கலாம். சமாதானம் போறதுக்கு வழி இல்லை. யுவர் ஆனர், இந்த வழக்கு விசாரணை நடந்ததை வச்சு பார்க்கும்போது எனது எதிர்கட்சி வழக்கறிஞர் அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்.
இவர் என்னுடைய கட்சிக்காரர் குமாரின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மட்டும்தான் இத்தனை குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கிறார். இதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. அதனால நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளுக்கு கோர்ட் நீதி வழங்குவதில் அர்த்தம் கிடையாது. ஆகவே என்னுடைய கட்சிக்காரர் குமார் நிரபராதி என்று சொல்லி தீர்ப்பளித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோச்சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படாததால் குமார் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன். யோ பிரஜாபதி, இங்க வர. ஒன்ன மாதிரி வக்கீல்லாம் இருக்கிறனால தான் நாட்டில் கொலை செய்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன் எல்லாரும் தப்பிச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். யோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லியா. நான் வச்சிருந்த ஆதாரம் எப்படியா காணாம போச்சு? எல்லாம் உள்ளதானே வச்சிருந்தேன். இப்படி இருந்தா நீதி எப்படியா ஜெயிக்கும்? நியாயம் எப்படியா வெல்லும்? உங்களை மாதிரி ஆள்லாம் குற்றவாளியை காப்பாற்றிக்கிட்டே இருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் சாஸ்தா, நான் குமாரை செட்டில் பண்ணிக்கிறேன். குமார், நீங்க உங்க குற்றங்கள் எல்லாம் என்கிட்ட மனம் வருந்தி கேட்டு மன்னிப்பு கேட்டு மனம் மாறினதுனால நான் என் பிதாவுகிட்ட கேட்டு உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்கான பாவ மன்னிப்பை என்னுடைய ரத்தத்தினால உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விலையேறப்பட்ட பாவ மன்னிப்பை இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க. குமார், நீங்க சமாதானத்தோடு போங்க. இனி பாவம் செய்யாதீங்க. உதவிக்கு ரொம்ப நன்றி சார். நான் மறக்க மாட்டேன் சார். இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஐயா, அவன் மரண தண்டனைக்கு பாத்திரவானுங்க ஐயா. அவன் வந்து நீங்க எப்படி நீங்க பண்ணிக்க விடலாம்? இப்படி இருந்தா நாட்டுல எப்படி நீதியில வந்து நிலைநாட்ட முடியும்? எப்படி சாஸ்தா, உங்களோட பிரச்சனை ஆதியிலிருந்து என்னன்னு தெரியுமா? உங்களோட பழத்தெல்லாம் நீங்க மறக்கிறது தான். இந்த குமாருக்காகவும் சேர்த்துதான் அந்த கல்வாரி சிலுவையில உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் செலுத்தி முடிச்சேன். அதை நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இப்ப நான் என்னுடைய எவிடன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. வாங்க குமார். மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க.